சர்வ வல்லமையுள்ளதையுமே சுவாமி, இந்த அந்திமாலை வேளையிலே உன் பாதத்திலே நிற்பதற்கான கிருபையை கொடுத்திருக்கிறீரே, நன்றி சுவாமி. துன்பப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கிடக்கிற மக்களே, சுமை சுமந்து சோர்ந்து கிடக்கிற மக்களே, என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ உன் பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீ காண வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏராளமான பிரச்சனைகளோடும் ஏராளமான கஷ்டங்களோடும் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை சந்தையும் சுவாமி. அன்று ஒரு நாள் இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே இருந்து கொண்டு உம்மை நோக்கி கதறி அழுத பொழுது, ஐயா நாங்கள் துக்கப்படுகிறோம், நாங்கள் வேதனைப்படுகிறோம், இதோ நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கதறின பொழுது உடனடியாக ஒரு மோசேயை அனுப்பி அந்த மக்களை நீ விடுதலை செய்தீரே சுவாமி. இதோ துன்பத்திலே இருக்கிற இந்த மக்கள் மீது நீ கருணையா இருக்க வேணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. கட்டுகளோடு இருக்கிற இந்த மக்கள் மீது கருணையா இருக்க வேணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவே, உமது வல்ல சக்தி கடந்து வந்து இவர்களை விடுதலை செய்யட்டும் ஐயா. இந்த நேரத்திலே விடுதலை செய்யட்டும் சுவாமி. இறை வார்த்தையை கேட்க போகிற இந்த நேரத்திலே இறை வார்த்தையானது இவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டுமா ஜெபம் செய்கிறேன் சுவாமி. உமது வல்லமை இறங்கி வரட்டும், வல்ல சக்தி கடந்து வரட்டும் சுவாமி. இயேசுவே, கருக்குள்ள வார்த்தைகள் கடந்து வந்து இந்த பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக உம்மிடத்திலே ஜெபம் செய்கிறேன் ஐயா. வல்லமை கடந்து வரட்டும், தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஜீவாத்மாவுடைய வல்லமை கடந்து வரட்டும், பரலோக வல்லமை இறங்கட்டும் சுவாமி. என்னை நோக்கி கூப்பிட உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னீரே சுவாமி. இந்த வேளையிலே நாங்கள் கூப்பிடுகிறோம், கடந்து வாரும் சுவாமி. இயேசுவே, அற்ப புழுவுக்கும் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான இந்த அடிமையை மறைத்து நீ பேச வேண்டுமா ஜெபம் செய்கிறேன் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறை செய்தியாக உங்கள் துயரம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்கவிருக்கிறோம். இந்த லோகத்தை சுற்றி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டத்திலே மூழ்கி கிடக்கின்றான். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று குடும்ப பிரச்சனையா இருக்கும், இல்ல சொந்த பிரச்சனையாக இருக்கும், இல்ல ஊர் பிரச்சனையாக இருக்கும். இப்படியாக ஏராளம் ஏராளம் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு அவன் ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த லோகத்திலே யாராவது ஒரு மனிதன் உண்டா என்று பாருங்கள், துன்பம் இல்லாமல் இருப்பவன், துயரம் இல்லாமல் இருப்பவன், பிரச்சனை இல்லாமல் இருப்பவன். யாரை கேட்டாலும், ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி, துறவியாக இருந்தாலும் சரி, அவன் இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, அவன் பெரியவனாக இருந்தாலும் சரி, சிறியவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, குமரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, துன்பம் உண்டு, துயரம் உண்டு, துக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கண்ணீரோடு படுக்கைக்கு கடந்து செல்றவங்க ஏராளம் ஏராளம் மக்கள் இருக்கிறாங்க. வசதி இருந்தாலும் அவர்களுக்கு துன்பம் உண்டு, வசதி இல்லை என்றாலும் துன்பம் உண்டு. ஏராளம் வருமானம் வந்தாலும் துன்பம் உண்டு, வருமானமே இல்லாம போனாலும் துன்பம் உண்டு. வயிறு நிறைய சாப்பிட்டாலும் துன்பம் உண்டு, வயிறு நிறைய சாப்பிடாம கிடந்தாலும் துன்பம் உண்டு. எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் எல்லா மனிதருக்கும் துன்பம் உண்டு. இங்க இருக்கிறவங்கள யாருமே சொல்ல முடியாது எனக்கு துன்பமே கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்குது, நான் பிறந்தது முதற்கொண்டு இன்ன வரைக்கும் ஒரு துளி கண்ணீர் நான் வடிச்சது கிடையாது, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவே முடியாது. காரணம், துன்பப்பட்ட இந்த உலகத்திலே, வேதனைப்பட்ட இந்த உலகத்திலே, துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அடிமைப்பட்ட உலகத்திலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் தேவன் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள் தோன்றி இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய 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 மக்கள்லாம் தோன்றி இருக்கிறாங்க, வசதிக்காரர்கள் தோன்றி இருக்கிறாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தோன்றி இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட நான் தருவேன் உனக்கு இளைப்பாறுதல் என்று சொன்னதே கிடையாது,
சொல்லவும் முடியாது, அவர்களால் கொடுக்கவும் முடியாது. அருளாளர் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் இந்த லோக மக்களுக்கு, வேதனையில் இருக்கிற மக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு ஆண்டுல 365 நாட்கள் உண்டு. இந்த 365 நாட்களும் பகலாகவே இருந்தால் பண ஆசை பிடித்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் உழைத்து 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 இறுதியிலே அவன் மடிந்தே போய் விடுவான். 365 நாட்களும் இரவாகவே இருந்தால் அவன் என்ன செய்வான்? உறங்காமல் அது முழு நேரமும் உறங்கி 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 உண்ணாமல் அவன் மடிந்தே போய் விடுவான். ஆண்டவர் பார்த்தார், இந்த மனுஷனுக்கு எல்லா நாட்களையும் பகலாகவே உண்டாக்கி கொடுத்தாலும் நஷ்டம், இரவாகவே உண்டாக்கி கொடுத்தாலும் நஷ்டம். ஆகவே ஒரு நாள்ல பாதி நேரம் இரவாகவும் பாதி நேரம் பகலாகவும் படைத்து கொடுப்போம். பகலிலே உழைத்து கிளைத்து இருக்கிற மக்கள் இரவிலே நன்றாக தூங்கி இளைப்பாறு எழுந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு சக்தி கிடைக்கும் அடுத்த நாள் ஓடுவதற்கு. பிரியமானவர்களே, இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கை சக்கரத்திலே இன்பத்தின் முடிவுதான் துன்பம், துன்பத்தின் முடிவுதான் இன்பம், இன்பமும் துன்பமும் ஒன்றாக இணைந்ததுதான் வாழ்க்கை. ஆக இன்பம் வரும் பொழுது நாம் ஆகாயத்திலே பறந்து விடக்கூடாது, துன்பம் வரும் பொழுது துவண்டு விடவும் கூடாது. இது இரண்டும் நம் வாழ்க்கையில சத்தியமாக இருக்கத்தான் வேணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லா நாட்களும் பிரியாணியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன கேட்போம்? கொஞ்சம் ரசஞ்சோறு இருந்தா கொடுங்க, வயிறுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரசஞ்சோறு கொடுங்க என்று கேட்க ஆரம்பிச்சிருவோம், நாமளே கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆகவேதான் ஆண்டவர் பார்த்தார், இன்பமும் துன்பமும் மாறி 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 வரும் பொழுது மனிதன் திடப்படுத்தப்படுவான், உறுதிப்படுத்தப்படுவான், அவன் சக்திப்படுத்தப்படுவான். துன்பம் வரும் பொழுது ஒரு நாளும் துவண்டு போய்விடக்கூடாது, எழுந்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும், சவால் விடணும். துன்பமா? அது என்ன, நம்மளால் முடியாதது என்ன உண்டு என்று சொல்லி எதிர்த்து நிற்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் அதை எதிர்த்து நிற்கிற, அதை சேலஞ்ச் பண்ணுகிற வல்லமை யாருக்கிட்ட இருக்குதோ வரட்டுமே, வந்து பார்ப்போம், என்ன எப்படி தலை போற துன்பம் வந்துட போது, வரட்டும் என்கிற அஞ்சா நெஞ்சத்தோடு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், மலை போல நமக்கு துன்பம் வந்தாலும் அது ஒரு நொடி பொழுதுல மாறி போய்விடும். அருளாளர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள், எனக்கு உங்கள் மீது அக்கறை உண்டு. ஆண்டவர் என்ன கேட்கிறான்னு பாருங்க. உங்களுக்கு துன்பமா, வேதனையா, கடன் பிரச்சனையா, கஷ்டமா, அது எனக்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு, நான் தான் உனக்கு அப்பா, நான் சுமப்பேன், எனக்கு தெரியும் உன்னை நான் எப்படி சுமக்கிறது, உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியும், அதை கொடு எனக்கிட்ட என்று கேட்கிறார். நீங்க கொடுக்குறீங்களா? கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இதாயா என் துன்பம், இந்த பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது முட்டி போட்டு கரங்களை விரிச்சு கண்ணீர் வடிச்சு கண்ணீரோடு உருக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்றீங்களா? சிந்திச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை தேவனுக்கு காணிக்கை ஆக்குறீங்களா? குடும்ப பிரச்சனைய கடவுளுக்கு காணிக்கை ஆக்குறீங்களா? சிந்தித்து பாருங்க. எப்பொழுது மனிதனுக்கு தாங்க முடியாத பிரச்சனை வருகிறது, துக்கத்தை கண்டு துவண்டு போய் விடும் பொழுது, ஐயோ என்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த துக்கமானது, அந்த துன்பமானது அவனை வேட்டையாடி பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு முறை நம் ஆண்டவர் தாமஸ் அக்வேனாஸ் என்கிற ஒரு புனிதருக்கு தோன்றி, புனிதரே, உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு கொடு என்று கேட்டாராம். அப்பொழுது இந்த புனிதர் சொன்னாராம், ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து விட்டேன், என் வாழ்க்கையும் கூட உமக்கு நான் அர்ப்பணமாக்கி விட்டேன், இனிமேல் என்னிடத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவரே என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், உன் பாவத்தை நீ எனக்கு கொடுக்கவில்லை, உன் பாவத்தை கொடு,
அதை ஏன் நீ சுமந்து கொண்டு செல்கிறாய்? ஏன் குற்றப்பழி உணர்வை சுமந்து கொண்டு செல்கிறாய்? ஏன் நீ செய்த பாவ அக்கிரமங்களை உன் இருதயத்திலே மறைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் நீ மடிந்து கொண்டு இருக்கிறாய்? அதை கொடு எனக்கு என்று கேட்டாராம். இதான் அன்புள்ள தகப்பன். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளையாகிய நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் தான் கால்வோன போக்கில் போயிட்டு என் துன்பம் என்னோடு இருக்கட்டும், என் துக்கம் என்னோட இருக்கட்டும், என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், அந்த ஆண்டவர்கிட்ட வந்து அரை மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணாது என் துன்பம் மறைய போதாக்கும், அது கிடக்குது என்று சொல்லி நடக்கிறவர்கள் நம் மத்தியிலே ஏராளம் உண்டு. அது பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்பொழுது உங்கள் துக்கத்தை நீங்கள் ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஜெபத்திலே நீங்கள் அமரும் பொழுது, தேவனோடு பேசும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். துக்கங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார். அது பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைஞ்சிடும். எல்லாம் மறையும். எப்போ? ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிட்டு நீ நடக்கும் பொழுது, அவருடைய மடியிலே நீ அமரும் பொழுது, அவருடைய தோளிலே நீ உட்காரும் பொழுது, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் தான் அடைக்கல பாறை உனக்கு. உனக்கு கேடு வரும் நாளிலே, உனக்கு துன்பம் வரும் நாளிலே கூடாரத்தின் உள்புறத்திலே நான் ஒளித்து வைப்பேன், உயர்ந்ததொரு பாறையிலே தூக்கி வைப்பேன் என்று சொல்கிறார். எதந்த கூடாரம்? என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் இருதய கொட்டைக்குள்ளே உன்னை ஒளித்து வைப்பேன் என்று சொல்கிறார். அருமையான அந்த புஜத்தின் மேல, இந்த தோள் மீது உன்னை சுமப்பேன் என்று சொல்கிறார். நானும் ஆண்டவர். சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிற மக்களே, என் ஆண்டவரிலே நீங்கள் அடைக்கலம் கொள்ளுங்கள். ஐயா, எனக்கு துன்பம், துக்கம், துயரம், நான் எங்கே செல்வேன் என்று ஓடி போய் மறைந்து கொள்ளாதீர்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு அடைக்கல பாறையாக இருக்கிறேன், நான் உன் சுமைகளை தாங்கிக் கொள்வேன், நான் உன் சுமை தாங்கியாக இருக்கிறேன், என்னிடம் வா என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 16:33 வசனம். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு துன்பம் உண்டுங்க, துன்பம் நிச்சயமா உண்டு, துக்கம் நிச்சயமா உண்டு. ஆனால் தைரியமாயிருங்க, நான் இந்த உலகத்தின் மீது ஜெயம் கொண்டேன், ஜெயம் கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியிலே மனிதனாக பிறக்க வந்த பொழுது அவருக்கு பிறப்பதற்கு ஒரு இடமில்லை, மரிப்பதற்கும் ஒரு இடமில்லை. பிரியமானவர்களே, மரியாள் நிறைமாத கர்ப்பிணியான பொழுது அவர்கள் பெத்லகேமுக்கு கடந்து செல்கிறார்கள். யோசேப்பும் மரியாவுமாக கடந்து செல்கிறார்கள் கணக்கு கொடுப்பதற்காக. அப்பொழுது பிரசவ நேரம் வந்து விட்டது. ஒவ்வொரு வீடா போய் தட்டுறாங்க. இடம் உண்டா, இடம் உண்டா, கொஞ்சம் இடம் இருக்குதா, வேதனை, வயிற்று வேதனை. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? இடம் இல்லை, இடம் இல்லை, இடம் இல்லை. என் தேவன் இயேசு கிறிஸ்து விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஊருக்கு வெளியே மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்க இருதயத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரா? இல்லை உங்க குடும்பத்தை பொறுத்த மட்டும் அவர் உங்க குடும்பத்துக்கு வெளியில பிறந்துகிட்டு இருக்கிறாரா? உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிறாரா? உங்க ஊருக்கு வெளியில இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எங்கே ஐயா இருக்கிறார்? உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா? உன் குடும்பத்துல இருக்கிறாரா? நேரத்துல கேள்விகள். அன்றைக்கு பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்துக்கு பிறக்கிறதுக்கு இடம் இல்லை.
இன்றைக்கு இந்த நேரத்துல இப்பொழுது உன் இருதயத்துல இயேசுவுக்கு பிறக்கிறதுக்கு இடம் உண்டா? சிந்திச்சு பாருங்க. இடம் உண்டுனாக்கம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் இடம் கொடுக்கலைனாக்கும், கண்டதுக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கும், அதை இந்த நேரத்துல வேரோட பிடுங்கி போட்டுட்டு, இயேசுவே என் இருதயத்தை தட்டுமையா, உமக்கு இடம் உண்டு என்று சொல்லுங்க. என் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதோ உன் இருதய வாசல் என்று நான் தட்டுகிறேன். என் குரலுக்கு, என் தட்டுதலுக்கு நீ கேட்டு, என் குரலை கேட்டு நீ கதவை திறந்தா நான் உள்ள வருவேன் என்று சொல்கிறார். அது பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் கதவை திறந்து, உங்கள் இருதயத்தை திறந்து வாருமையா என்று சொன்னால் ஒழிய அவர் வரமாட்டார். அவர் வரமாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல கடல் இருக்கிறது வரைக்கும் அலைகள் ஓய்வதே கிடையாது. அது நமக்கு நல்லா தெரியும். அப்படிதானே? கடற்கரை ஓரமா போய் நெல்லுங்க, என்னைக்காவது அலை ஓய்ஞ்சிருக்காயா? அது ஓயவே ஓயாது, அந்த அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுபோல இந்த உலகத்துல சாத்தான் இருக்கிறது வரைக்கும் துன்பம் ஒளியவே ஒளியாது. இந்த உடம்புல மாமிசமும் ரத்தமும் இருக்கிறது வரைக்கும் துன்பம் ஒளியவே ஒளியாது. ஆனால் என் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். மாமிசத்தையும் பசாசையும் ஜெயித்தவராக இருக்கிறார். உலகம், பசாசு, சரீரத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அதே வல்லமையை கொடுக்கிறார். அது பிரியமானவர்களே, ஐயோ துன்பமா என்று தோன்றி விடாதீர்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது சட்ட வல்லுநர்களும் குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னார்கள். அவன் குடிகாரன், அவன் பாவிகளோடு செல்கிறான், அவன் போஜன பிரியன், அவன் பேய் பிடித்தவன், அவன் மதி மயங்கியவன் என்றெல்லாம் சொன்னார்கள். இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னாங்க. யாருகிட்ட யாவது ஏசுவாமி கடவுள் சென்று, நான் என்னை நீ எப்போ பார்த்தா நான் போஜன பிரியனா கிடந்தத, என்னை எப்போ பார்த்தா நீ குடிகாரன கிடக்கிறத, நான் மதிமயங்கியவனா இருக்கின்றத நீ எப்போ பார்த்தேன்னு எங்கேயாவது போய் கேட்டாரா? எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே சுமந்தார், எல்லாவற்றையும் சாந்தத்தோடு தாங்கிக் கொண்டார். பிரியமானவர்களே, ஏராளமான துக்கங்களையும் துயரங்களையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து தாங்கினார் என்றால் அவன் நமக்காக தாங்கினார். நாம் இப்பொழுது தாங்குகிறோம் என்றால் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் துக்கத்தை தாங்குகிறீர்கள். அதே நேரத்தில் இயேசு நாம மகிமை அடைய உங்கள் உடலிலே துன்பத்தை சுமக்குகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே என் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள், விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐயோ, அவன் என்னை இப்படி சொல்லிட்டானே, அப்படி பேசிட்டானே, என்னை தள்ளி நில்லுன்னு அவள் சொல்லிட்டாளே, என்னை பத்தி சந்தேகப்படுறாளே என்றெல்லாம் நீங்கள் வேதனைப்படலாம். ஏசு என்ன சொல்கிறார்? உன் மீது இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லும் பொழுது நீ பாக்கியவான், நீ அதை குறித்து நீ துவண்டு போயிடாத, விண்ணகத்தில் உனக்கு இடம் உண்டு. என்னை பற்றியும் அப்படித்தான் பேசினாங்க. என் நிமித்தமாக நீ அவமானப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது நீ பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, துன்பம் இல்லாத சொகுசான வாழ்க்கைய என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்யவே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்செல், உன் துக்கத்தை சுமந்து கொண்டு என்னை பின்செல், உன் துயரத்தை, உன் குடும்பத்தை, உன்னுடைய வியாதியை, உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய கடன்பாட்டை சுமந்து கொண்டு என்னை பின்செல், அப்பொழுது உன் சுமைகளை நான் இலகுவாக்கி கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இயேசுவின் பின்னால் கடந்து செல்றதுக்கு ஆசை, அவருடைய சிலுவைகளை சுமந்துக்கிட்டு போறதுக்கு ஆசை? இதுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். துக்கத்தையும் துயரத்தையும் வேதனையும் நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன், முன்னோக்கி செல்வேன். என் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துக்கிட்டு போறார், நான் ஏன் சிலுவையை சுமந்துக்கிட்டு சந்தோஷமா போவேன். பிரியமானவர்களே, சிலுவை சுமக்க பழகி கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப சிலுவையை, சொந்த சிலுவையை, வியாதிங்கிற சிலுவையை, கடன் பிரச்சனைங்கிற சிலுவையை சந்தோஷமாக சுமந்து கொள்ள நீங்கள் பழகி கொண்டீர்கள் என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், சந்தோஷமாக மாறும். ஐயோ தூக்க முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன 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 துன்பமெல்லாம் பெரிய துன்பமாக மாறும், வலுவாக மாறும். இறுதியில மெண்டலாகியும் வைத்தியமாகி வைத்திய ஆஸ்பத்திரியில் தள்ளிப்பட வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு துன்பம் வரும் பொழுது இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு காலம் குறுக்கு வழியில போகவே கூடாது. எனக்கு ஏராளம் கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில போய் பணம் சம்பாதிக்க கூடவே கூடாது. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறதுனாலும் மதுபான கடை வச்சு வைக்கிறது, பீடி சிகரெட்டு, போதை மருந்துகள், புகையில இதெல்லாம் வச்சு வைக்கிறது. விற்கலாம் ஐயா. யாராவது பெட்டி கடை வச்சிருக்கிறீங்களா? அப்படி பெட்டி கடை வச்சு வியாபாரம் செய்யறவங்க யாராவது இங்கே இருந்தாக்கும் ஒரு காலம் புகையிலையோ பான்பராக்கோ போதை தரும் மருந்துகளோ மதுபானமோ உன் கடையில இருக்கவே கூடாது. அது சபிக்கப்பட்ட பொருட்கள், உன்னையும் நாசப்படுத்தும். அதை வாங்கி உண்கிறவர்களையும் குடிக்கிறவர்களையும் நாசப்படுத்தும். ஆகவே ஆண்டவருடைய கோபம் உன் மீது மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் மீதும் உன் வாரிசுகள் மீதும் கடந்து வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். குறுக்கு வழியில ஒரு காலம் பணம் சம்பாதிக்காதீங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, தன் உடலையே வித்து பணம் சம்பாதிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சமீபத்திலே ஒரு கல்லூரி மாணவனை நான் சந்தித்தேன். அந்த சகோதரன் என்கிட்ட சொன்னாரு, நான் இதை கேஷுவலாக கேட்டேன், அப்பா ஃபீஸ் கட்டியாச்சா, கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேனே, எப்படி அப்படின்னு கேட்டேன். சிஸ்டர், நான் ஃபீஸ் கட்டலை, ஆனால் ஏராளமான ஏழை மாணவர்கள் என்னோட படிக்கிறாங்க. அவங்களாம் எப்படி ஃபீஸ் கட்டுறாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாக்கும் ஷாக் ஆகிரும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். எப்படி அப்படின்னு கேட்டேன். அவர் வெக்கப்பட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சிஸ்டர், சொல்லுப்பாங்க சிஸ்டர். அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குல்ல அந்த பார்க்கு, அங்கே போய் நின்றா போதும் சிஸ்டர், யாராவது ஒரு வருவாங்க, வா பாவம் செய்யன்னு கூப்பிடுவாங்க, பைசா கிடைச்சிடும், பைசா கிடைச்சிடும். உடலை விற்கிறது தான் சிஸ்டர் அப்படின்னு கேஷுவலாக அவன் சொல்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் பெற்ற பிள்ளைங்க தானே அவங்களாம். இன்னைக்கு உங்கள் வாலிபர்கள் எங்கேயே போய்கொண்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். பிரியமானவர்களே, நான் உண்டு தொழிலுக்கு போனால் சரி, பணம் சம்பாரித்து வீட்டில் வந்து போட்டால் சரி, மனைவி குடும்பத்தை நடத்துகிறா, பையன் எங்கே போகிறான்னு தெரியாது, மக எங்கே போகிறான்னு தெரியாது. வரும்போதே ஃபுல் லோடில் வருவீங்க, கண் எங்கே தெரிய போகுது, ஃபுல் லோடில் தடவி 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 வீடு வந்து யாராவது கூட்டிகிட்டு வந்து விடணும். இதாயா உன் வீடு, நீ பக்கத்து வீட்டில் போய் நுழைஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வந்து அந்த வீட்டில் விட்டாங்க, அங்கே போய் சேருவீங்க. மனைவி எதை சமைச்சு போகிறோம் அதை தின்ட்டு அதே இடத்துல வாந்தி எடுத்துட்டு படுத்து கிடப்பீங்க. எப்படி தெரியும் பையன் எங்கே போகிறான்னு தெரியும். அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏப்பா இப்படிலாம் நிலை இந்த 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 நாகர்கோயிலில் நடக்கிற அட்டுழியம் ஐயா, ஏப்பா இந்த நிலை, ஏன் இந்த மோசமான நிலை என்று கேட்ட பொழுது, என்ன சுத்தம் செய்கிறது, அந்த பையன்மாருடைய அப்பங்க எல்லாம் குடியன்கள் சிஸ்டர், பைசா கொண்டாந்து கொடுக்கறது இல்லை. பையன்மாருங்க பாவம், அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை, வேற வழி இல்லை, இப்படி தவறுகளை செய்கிறாங்க. பிரியமானவர்களே, நாளைக்கு உன் பையன் நேர நிற்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு எய்ட்ஸ் வியாதி வரும், வருமா வராதா? அதுக்கு பிறகு எங்கடா போன, எப்படிடா போன, ஏன்டா இதை செஞ்ச, யாரையா காரணம்? நீ பையன் படிக்கிறதுக்கு பைசா கொடுக்காததுனால, நீ குடிச்சிட்டு வெறிச்சு கிடந்ததுனால உன் பையன் இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான் என்பதை நீங்கள் மறக்காதீங்க. நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குதுன்னு. உங்களுடைய சின்ன 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 பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெரிய துக்கமாக தெரியும், பெரிய துன்பமாக தெரியும். உங்களுக்கு இருக்க சின்ன தலைவலி தான் உங்களுக்கு பெரிய மலையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். உன் பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, உன் மனைவி எங்கே போகுது, எப்படி அவங்க தினமும் சாப்பிட்றாங்க, உனக்கும் சமைச்சு வைக்கிறாங்களே, எப்படி சமைச்சு வைக்கிறாங்க, உடலை வித்து உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா, அலசி பாருங்க.
அலசி பார்த்துட்டு இந்த இந்த வேதனையான இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே என்னையும் விடுதலை செய்யும், என் குடும்பத்தையும் விடுதலை செய்யும் என்று மன்றாடுங்க. குறுக்கு வழியில ஒரு காலம் போகக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எனக்கு கடன் பிரச்சனை தாங்க முடியல, நாங்க செத்து போக போறோம் சொல்லலாமா? உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. உயிரை கொடுத்த தேவன் குறித்த நாள் வரும் வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்கிறார். அதுபோல நாமும் பொறுமையாக இருக்க வேணும். இந்த லோகத்திலே நாம் போராடியே ஆக வேண்டும். போராடி ஜெயம் கொள்ள வேண்டுமே ஒழிய யாராவது எங்கேயாவது உழைச்சி வாசல்ல ஒட்டி வச்சிருப்பாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு போகலாம் அப்படிங்கறது அல்ல. என் அருமையானவர்களே, துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே ஒரு காலம் எனக்கு பிரச்சனை தாங்க முடியல, எனக்கு பயங்கரமான கஷ்டமா இருக்குது, தீராத பிரச்சனையா இருக்குது, என் திராணிக்கு மேற்கொண்டு சோதனை வருகிறது, நான் மடிந்து போக போகிறேன், நான் ஓடி போக போகிறேன், என் பிள்ளையையும் என்னை மனைவியை விட்டுட்டு ஓடி போயிடுவேன், வேறொருத்தியோட ஓடிடுவேன், புது வாழ்க்கை ஆரம்பிப்பேன் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள். துன்பத்தை எதிர்த்து நிற்கணுமே ஒழிய, சவால் விடணுமே ஒழிய, இந்த துன்பத்தில் இருந்து ஓடி போய்விட்டால் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடும் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சகோதரி தினமும் உருக்கமா ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, என் திராணிக்கு மேலாக என்னை சோதிக்காத ஆண்டவரே, என்னை துன்பம் தலைக்கு மேலே போகுது ஐயா, என்னால் சகிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அழுதுகிட்டே படுத்துட்டாலாம். அந்த இரவு ஒரு அருமையான ஒரு கனவு வந்திருக்குது. அந்த கனவுலே அருணாதர் இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு தோன்றி, மகளே, உனக்கு என்ன பிரச்சனை? ஏராளம் பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உண்டு, என் சோதனைக்கு என்னுடைய திராணிக்கு மேல நீ சோதிச்சுக்கிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அந்த மகளை கூட்டிட்டு போய் ஒரு அறையை காமிச்சாலும். அந்த அறையில ஏராளமான சிலுவைகள் இருந்திருக்குது. அப்போ இந்த மகளை கூப்பிட்டு, மேரி, உனக்கு திராணிக்கு மேலாக துன்பம் வருது நீ நினைச்சிட்டா இல்ல, இந்த ரூமுக்குள்ள போய் உன்னால தூக்க முடிகிற சிலுவை எது உண்டோ அதை நீ எடுத்துக்கோ என்று சொன்னாராம். நம்ம உள்ள போயிருக்கு, ரூமுக்குள்ள போய் அங்கே இருந்த பல வகையான சிலுவைகளிலே ஒரு சின்ன சிலுவையை எடுத்துக்கிட்டு வந்திருக்குது. ஆண்டவர், இது எனக்கு போதுமையா, இதை விட எனக்கு அதிகமாக சுமக்கவே முடியாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அந்த சிலுவையை திருப்பி பார், யார் பேர் எழுதி இருக்குதுன்னு. அது மேரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேர் தான் எழுதி இருக்குதுச்சான். பேசுறோம், திராணிக்கு அதிகமாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை விட மாட்டார். அவர் கைவிடாத தேவன். நாம் தான் நினைச்சுக்கிறோம், ஐயோ துன்பம் என்னால் தாங்க முடியலையே, நான் எப்படி இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பேன், எப்படி வீட்டை கட்டி முடிப்பேன், எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி நான் கல்யாணத்தை பண்ணுவேன், ஐயோ என்னால் முடியலையே என்று நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் உங்கள் சக்திக்கு அதிகமாக ஒரு நாளும் துன்பத்தை கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுனாக்கும், என்னுடைய சக்திக்கு அதிகமாக என் தேவன் என்னை சோதிக்கவே மாட்டார், எனக்கு துன்பத்தை கொடுக்கவே மாட்டார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுனாக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். யாரும் மந்திரம் போட்டு உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்ற முடியாதையா. உன் மனநிலை, என் ஆண்டவர் என்னோட இருக்கும் பொழுது என் துக்கம் எனக்கு சந்தோஷமாக மாறும் என்கிற விசுவாசம் உனக்கு வந்துருச்சுனாக்கும் உன் துக்கம் சந்தோஷமா மாறும். பிரைஸ் தி லார்ட். என் இயேசு கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவன் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. நீங்க தோண்டு போயிடாதீங்க. என்னை திராணிக்கு மேலாக ஆண்டவர் சோதிக்கிறான்னு நினைக்காதீங்க. உங்களால சுமக்க முடியாத எந்த சிலுவையுமே அவர் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 55:4 தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார், கடும் துயரம் என் உள்ளத்தை பிழிகின்றது, சாவின் திகில் என்னை கவி கொண்டது. பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, மரண பயம் வந்துருச்சு. பிரியமானவர்களே, இந்த தாவீது அருமையான ஒரு இளைஞனாக வாழ்ந்தவன் தான். அவனுடைய இளமை நாட்கள்ல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்கும் அவன் தெய்வ பயம் உள்ளவனாகவும் தேவனை தோத்தரிக்கிற மகனாகவும் இடைவிடாது துதிக்கிற மகனாகவும் அவன் இருந்து வந்தான். அவனிடத்திலே ஆவியானுடைய அபிஷேகம் நிறைவாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுதே, அவன் இளைஞனாக இருந்த பொழுதே கோலியாத்தை கொன்று குவித்தான்.
பேசலோ அத்தனை பெரிய வல்லமை அவன்கிட்ட இருந்தது. மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு குறை என்று சொல்லக்கூடியது ஒன்றுமே கிடையாது. அவன் செய்த வேலை என்ன? ஆடு மேய்ச்சான். ஆடு மேய்ச்சி நல்ல சந்தோஷமா ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும்போது, என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்ன குறைவு என்று சொல்லி அவன் பாடி துதித்து மகிழ்ந்துகிட்டு இருந்த வயசு. அந்த வயசுல அவன் கோலியாத்தை கொண்டான். இஸ்ராயல் நாடே அந்த மகனை போற்றியது. ஆஹா, தாவீது 10,000 பேரை கொண்டுட்டான், சவுல் 1000 பேரைத்தான் கொண்டான். அங்கே துக்கம் ஆரம்பித்தது, அங்கே துன்பம் ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அந்த நாள்ல இருந்து இந்த சவுல் ராஜா தன்னை கடைசி மூச்சை விட்ட அந்த நேரம் வரைக்கும் இந்த தாவீதை எப்படி கொலை செய்யலாம், எப்படி கொலை செய்யலாம் என்று துரத்தி கொண்டிருந்தார். இதுதான் தாவீதுக்கு நடந்த மகா பெரிய துக்கம். பிரியமானவர்களே, உங்களை யாராவது கொல்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சாக்கா நீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்குவீங்களா? ஒரு நாளில் 10 தடவை ஒரு ராத்திரிக்கு எந்திரிச்சு போய் கதவை பார்த்துட்டு வருவீங்க. ஏதோ சத்தம் கெட்டது மாதிரி இருந்துச்சு, எவனோ வந்தது மாதிரி இருந்துச்சு, ஏதோ சத்தம். பயம், மரண பயம். தாவீதுக்கு அந்த மரண பயம் தான். சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காலகட்டத்தில் சவுல் மரித்தார். அப்பொழுது தாவீது என்ன நினைச்சார்? சரி, எல்லாம் ஒளிஞ்சது, இனிமேலாவது நாம் இந்த இஸ்ராயல் நாட்டுக்கு ராஜாவாகி மக்களை தெய்வ பயத்தோடு நல்ல நெறியிலே நடத்துவோம் என்று நினைத்து கொண்டு வந்த பொழுது அவனுடைய மகனே எழுந்தான். அவனுடைய மகன் அப்சலோம் பதவி ஆசை கொண்டவனாக தன் தகப்பனை விரட்டுகிறான். தகப்பனை நாட்டை விட்டு விரட்டியதோடு மட்டுமல்லாமல் அவன் ராஜாவானது மட்டுமல்லாமல் இந்த தகப்பனை கொண்டு போட வேண்டும். எத்தனை பெரிய துக்கம். பிரியமானவர்களே, நமக்கு தெரியாதவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க, நம்ம அதை பற்றி சட்டப்பட மாட்டோம். நமக்கு தெரியாதவங்க நமக்கு ஏதாவது வேதனையை துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துட்டாங்கனாக்க போகுது, தெரியாது செஞ்சிருச்சு என்று சொல்லலாம். பெத்து வளர்த்த பிள்ளையே கத்தியை எடுத்துட்டு பின்னால் விரட்டி இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? இதை விட வேதனை ஏதாவது உண்டா? இந்த குடும்பங்கள்ல இது நடக்காம இருக்குதா? பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்ய துடிக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்ய துடிக்கிறாங்க, மனைவி கணவனை கொலை செய்ய பார்க்கிறான், கணவன் மனைவியை கொலை செய்ய பார்க்கிறான், மருமக மாமியாரை கொலை செய்ய பார்க்கிறான். இது நடக்குதா, நடக்கலையா? இந்த மரணங்கள், இந்த மரண பயம் ஒருவரை குடும்பங்களிலே துரத்தி பிடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அண்ணன் தம்பி 2 பேர். அவர்கள் சிறியவர்களாக இருந்த பொழுது 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போவாங்க, சேர்ந்து காலேஜுக்கு போனாங்க, சேர்ந்து படிச்சு முடிச்சாங்க. 2 பேருமே வாத்தியார்கள் ஆகிட்டாங்க, 2 பேருமே டீச்சர்கள் ஆனாங்க. ஒரு காலகட்டத்தில் 2 பேருக்கு திருமணமானது. சொத்து பிரிவினை வந்த பொழுது பிரச்சனை வந்துருச்சு. பிரியமானவர்களே, இந்த பிரச்சனையில தம்பி கோவப்பட்டு அண்ணனை கொலை செஞ்சுட்டான். அண்ணனுடைய மனைவி கோவப்பட்டு இந்த தம்பியை கொலை செஞ்சுட்டான். உடனே ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த தம்பி மேல எரிய தம்பியும் செத்தான், அண்ணனும் செத்தான். பிரியமானவர்களே, சொத்து ஆசை, பதவி ஆசை, பண ஆசை, பெயர் ஆசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகள் உங்களுக்கு இருக்கிறது என்றால், இந்த 5 ஆசைகளும் உங்களுக்கு இருக்கிறது என்றால், மரண பயம் உங்களை வேட்டையாடி பிடிக்கும். துக்கம் உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்றால் உங்கள் இடத்தில் இருக்கிற இந்த ஆசைகளை, பண ஆசை, பதவி ஆசை, பொருள் ஆசை, சொத்து ஆசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகளை பிடுங்கி அறியுங்கள். போதும் என்ற மனத்தோடு வாழுங்கள். போதும் என்று சொல்லும் பொழுது உங்கள் துக்கம் பனி போல மறைந்து போய்விடும். இன்னைக்கு தொழிலுக்கு போறீங்க, 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றீங்க. நாளைக்கு தொழிலுக்கு போறீங்க, என்ன நினைச்சிட்டு போவீங்க? ஆண்டவரே, எனக்கு 500 ரூபாய் கிடைத்தால் போதும் ஐயா அப்படியா நினைச்சிட்டு போவீங்க. இன்னைக்கு 2000 ரூபாய் கிடைக்கணும். அடுத்த நாள் என்ன நினைப்பீங்க? 4000 ரூபாய் கிடைக்கும். பக்கத்து போட்டில் இருக்கிறவன்ட்டு கேட்பேன், ஏய் எவ்வளோப்பா கிடைச்சிச்சு? மீன் பட்டதா? எவ்வளோ? பட்டது 10,000 ரூபாய்க்கு. 10,000 ரூபாயா? துக்கம் ஆரம்பிச்சிச்சு. உனக்கு வந்துச்சா துக்கம்? ஏன் அவன் நல்லா இருக்கிறதுக்குன்னு உனக்கு ஏன் துக்கம் வரணும்? பொறாமை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏராளமானவர்கள் பொறாமப்பட்டு தனக்குள்ளே செத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு.
அவன் இந்த பொறாமைங்கிற தீய உன் இருதயத்திலிருந்து பிடுங்கி ஏறி வேரோடு பிடுங்கி எறியும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைச்சு நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் இருதயத்தில் இரக்கமும் சாந்தமும் உள்ளவன், நான் இருதயத்தில் தாட்சியம் சாந்தமும் உள்ளவன் என்று சொல்கிறார். நம் தேவன் இரக்கமுள்ள தேவன். பிரியமானவர்களே, ஒரு நபர் துன்பப்படுகிறார் என்றால், துயரப்படுகிறார் என்றால் அதை கண்டு கொண்டு அவரால் இருக்கவே முடியாது. ஒரு முறை நயீம்ங்கிற பட்டணத்தை நோக்கி இயேசு சாமி போய்கிட்டு இருக்கிறார். அங்கே இறந்த ஒரு வாலிபனை பாடையில வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. அவனுடைய தாய் கத்தி கதறி அழுதுகிட்டு வருது. விதவை, ஒரே மகமா. அப்போ இயேசு சாமி பார்க்கிறார். யாரும் இயேசுகிட்ட போய், இயேசுவே விதவை ஒரே மகன் செத்து போயிட்டான், இவனை உயிரா எழுப்பும் என்று யாருமே சொல்லல. சாந்தமும் இரக்கமும் நிறைந்த என் தேவன் கடந்து சென்று அந்த பாடையை தொட்டார். தொட்ட மாத்திரத்திலே அவன் ஜீவனோடு எழுந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? உனக்கு மரண பயம் இருக்கவும் கூடாது, மரணத்தை குறித்த துக்கமும் இருக்கக்கூடாது. இந்த லோக வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கை. இன்றைக்கு நாம் வாழ்கின்றோம், நாளைக்கு மறைந்து போய் விடுவோம். ஆகவே நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களை குறித்து நீ ஒவ்வொரு நாளும் நினைத்து 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 துக்கித்து மடிந்து போகாதே. சுனாமி வந்து 5 வருஷத்துக்கு ஆகி போயிடுச்சு. இன்னும் நான் ஒரு சிலரோடு பேசும் பொழுது அவங்க சொல்றது என்ன தெரியுமா? என் மனைவி மாத்திரம் இருந்தானாக்கும், என் பிள்ளைங்க மாத்திரம் இருந்தாக்கும் எனக்கு எவ்வளவு ஆதரவா இருந்திருக்கும். இப்ப நான் தனியா இருக்கிறேனே, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, அவளை போல ஆவாளா? ஐயோ நான் ஏங்குகிறேனே, ஐயோ ஒவ்வொரு நாளும் எனக்கு ராத்திரியில தூக்கம் வரல சிஸ்டர். இறந்தவங்களை நினைச்சு, போனவங்களை நினைச்சு, இல்லாம போனவங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு கதறி கொண்டு இருக்கிறதுனால என்ன புண்ணியம்? செத்தவங்க திரும்பி வருவாங்களா? திரும்பி வருவாங்களா? 365 நாட்களும் உட்கார்ந்து அழுதாலும் செத்தவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. ஆகவேதான் சீராக்கு ஞானம் 38வது அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். பிரியமானவர்களே, இறந்தோர் திரும்பி வருவதில்லை என்பது நிச்சயம். அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதில்லை என்பதும் நிச்சயம். அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியாது, உனக்கு நீயே தீங்கு செய்து கொள்கிறாய் என்பதும் நிச்சயம். பிரியமானவர்களே, செத்து போனவங்களே நினைச்சு 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 அழும் பொழுது உங்களுக்கு துக்கம் அதிகமாகும், உங்களுக்கு நீங்களே தீமையை செய்து கொள்கிறீர்கள். ஆகவே இறந்தவர்களை குறித்து நீங்கள் சாந்தி அடைய வேண்டும். அவர்கள் முன்னே சென்றிருக்கிறார்கள் என்றால் நாம் பின்னே செல்ல போகிறோம். இதுதானே ஒழிய வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் இருதயம் வேதனைப்பட்டு இருந்தாக்கும், ஐயோ அந்த நபர் என்னோட எவ்வளவு நல்லா பழகினார், அந்த நபர் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு, உயிருக்கு உயிரா இருந்தாரு, அவர் போயிட்டாரே என்று சொல்லி வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்கிறார்? மகனே, உனக்கும் சிறிது காலம் தான் எஞ்சி இருக்குது. இந்த சிறிது காலத்துக்கு பிறகு என் ராஜ்யத்தில் வந்து சேர்றதுக்கு நீ ஆவல் உள்ளவனாக இருக்க வேண்டுமே ஒழிய இறந்து போனவர்களை குறித்து துக்கித்து 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 வேதனைப்படாதே என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16 23 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. தாவீது ராஜாவுக்கு அருமையான ஒரு மகன் இருந்தான், சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து விட்டது, சுகமில்லாமல் கிடக்கிறான், அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அப்பொழுது வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார், ராஜாவே உன் மகன் மரண தருவாயில் இருக்கிறார். உடனடியாக இந்த ராஜா என்ன செய்கிறார்? அவன் முழங்கால் படியிட்டு 7 நாட்கள் உபவசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அப்ப மந்திரிகளாம் சுத்தி சுத்தி வந்து ராஜாவே சாப்பிடும், ராஜாவே சாப்பிடும். அவர் எனக்கு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக இருந்து வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். எத்தனை நாள் ஜெபம் பண்ணார்? எத்தனை நாள்? 7 நாட்கள் ஜெபம் பண்றார். அவர் விழுந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. இரவு பகலாக தன் மகனுக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றார். பிரியமான தகப்பன்மார்களே, எல்லாரும் தகப்பனுங்களாக ஒரு சில தாத்தாவாகவும் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது எத்தனை பேரையா மண்டிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆஸ்பத்திரி போலாமா, அந்த ஆஸ்பத்திரி போலாமா, இங்க இருக்கிற டாக்டர் நல்லவரா, அங்கே இருக்கிற டாக்டர் நல்லவரா, இப்படித்தான் நீங்க பேசியிருப்பீங்களே ஒழிய இல்ல கொஞ்சம் பைசாவை தூக்கி போட்டு எடி பிள்ளை தூக்கிட்டு போ
ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போ, நான் இங்கே இருக்கிறேன், நமக்கு போத வர கொஞ்சம் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, நீ போ நீ போ என்று சொல்றவங்களும் ஏராளம் உண்டு. இந்த தாவீது தன்னுடைய மகனுக்காக 7 நாட்கள் துக்கித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். 7வது நாள் அவனுக்கு செய்தி வருகிறது, மகன் இறந்து போய்விட்டான் என்று. அப்பொழுது இந்த தாவீது என்ன செஞ்சான்? எழுந்து குளிச்சு தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று ஜெபம் செய்து விட்டு போய் சாப்பாடு கேட்டான். சாப்பாடு வைங்க, நான் சாப்பிட்றேன்னு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குது, இது என்ன இவன் பைத்தியம் ஆயிட்டானா என்ன? குழந்தை சுகம் இல்லாமல் கிடக்கும்போது 7 நாள் உண்ணாமலும் குடியாமலும் தவம் செஞ்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ குழந்தை செத்து போச்சு, செத்த பணம் கிடக்குது, இவன் குளிச்சுட்டு வந்து எனக்கு சாப்பாடு கூட சாப்பிட்றேங்கிறானே, இது என்ன என்று கேட்ட பொழுது தாவீது என்ன சொன்னார்? அவர் ஞானத்தினால் நிரம்பிய தாவீது என்ன சொன்னார்? என் மகன் இறந்து போய்விட்டான், இனிமேல் அவன் என்னிடம் வர முடியாது, நான் தான் அவனுக்கிட்ட போகணும், நான் தான் அவனுக்கிட்ட போகணும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை நீங்க புரியலைனாக்கும் 10 வருஷம் ஆனாலும் சரி, 100 வருஷம் ஆனாலும் சரி, ஐயோ இறந்து போனாங்களே, அன்றைக்கு வந்த சுனாமியை நான் மறக்க முடியுமா, அன்றைக்கு செத்து கிடந்த பிரேதங்களை நான் பார்த்தனே, அந்த சிந்தனையை என் இதயத்திலிருந்து எடுக்க முடியுமா என்று நீங்க வேதனைப்படணும். இதான் சத்தியம். நம்ம தான் போகணுமே ஒழிய அவங்க இங்கே வர முடியாது. 10 தடவை சொல்லுங்க, எப்படிப்பட்ட வேதனையில இருக்கிறவங்க, நான் தான் என் மனைவி கிட்ட போகணுமே ஒழிய அவ வரமாட்டா, நான் தான் என் பிள்ளைகிட்ட போகணுமே ஒழிய அவ வரமாட்டா, நான் தான் என் பிள்ளை பெற்றோர்கள்ட்ட போகணுமே ஒழிய அவங்க வரமாட்டாங்க என்று திரும்ப 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 இயேசுவினுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து நீங்க சொல்லும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், ஒரு தெளிவு வரும் உங்கள் இருதயத்திலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் தியானிக்க போயிடும். பிரியமானவர்களே, யோபுவை போல கஷ்டப்பட்டவரும் துன்பப்பட்டவரும் இந்த லோகத்துல யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவருக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க, 7 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, 7000 ஆடு, 3000 ஒட்டகங்கள், 500 பெட்டக்கழுதைகள், 500 ஏர் உழுவுறமா, ஏராளம் பயங்கரமான சொத்து. இவை எல்லாவற்றையும் அவர் இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். இழந்த பிறகு அவருடைய உடம்புலையும் பெரிய 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 புண்ணு, அழுகி போன புண்கள், புழுக்கள் வெளிவந்தன. அந்த நேரத்துல அவருடைய மனைவி கடந்து வந்து சொல்லுகிறார், ஐயா இன்னமும் கடவுள் 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 கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறியா, அந்த கடவுளை சபிச்சுட்டு நீ செத்துப்போ. மனைவி சொன்னது. துன்பத்தின் உச்ச கட்டத்தில் இருக்க ஒரு கணவனை பார்த்து ஒரு மனைவி சொன்ன வார்த்தை, அந்த கடவுளை சபிச்சுட்டு செத்து போ, இனிமேல நீ யாயா உயிரா இருக்கிற என்று கேட்டார். இந்த யோபு என்ன சொன்னார்? ஓடி பைத்தியக்காரி, நன்மை வரும் பொழுது அதை நம்ம நல்லா அனுபவிச்சோம்ல, இப்ப துன்பம் வரும் பொழுது அதை ஏன் நம்ம அனுபவிக்க கூடாது என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க உணரணும். உங்க வாழ்க்கை கட்டத்துல, உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் வந்திருக்குது, அப்படிதானே? எத்தனையோ வசதிகள் வந்திருக்குது, ஏராளமான வருமானங்கள் வந்திருக்குது. அப்பெல்லாம் நீங்க ஓஹோ ஆஹா என்று நடந்தீங்க. இப்ப துன்பம் வந்துருச்சு, இப்ப துயரம் வந்துருச்சு. ஏன் இதயத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு தெரியுறீங்க? ஏன் வேதனைப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது? ஏன் உங்களுக்கு நெஞ்சு வலி வருது? இதை நீங்க இந்த சத்தியத்தை உணர்ந்தீங்கன்னாக்கும், நன்மை வரும் பொழுது நாம் அதை அனுபவித்தோம் அல்லவா, தீமை வரும் பொழுதும் துன்பம் வரும் பொழுதும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் கிடையாது. நம்ம ஆண்டவர் சிலுவை இல்லாமல் சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்தாரா? பாடுகள் இல்லாமல் ஆண்டவர் பரலோகத்தை மீட்டு தந்தாரா? நமக்கு ஏராளம் பாடுபட்டார், ஏராளம் கஷ்டப்பட்டார். ஆனால் அவருடைய இதயத்தில் துக்கம் கிடையாது. பாருங்க, நிறைய பாடுபட்டார், கஷ்டப்பட்டார். மனுஷனாக பிறந்த ஒரு நபர், இந்த பூமியிலே பிறந்த ஒரு நபர் இயேசு துன்பப்பட்டதை போல நிச்சயமாக யாருமே துன்பப்பட்டிருக்க மாட்டாங்க, இனிமே துன்பப்பட போறதும் கிடையாது. அந்த அப்படிப்பட்ட துன்பங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு சிலுவையிலே அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, இவர்கள் செய்யறது இன்னதுன்னு அறியாம செய்யறாங்க, இன்னதுன்னு அறியாம செய்யறாங்க, இவர்களை மன்னியும் ஆண்டவரே,
மன்னியும் ஆண்டவரே என்று சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுக்கு தீமை செய்தவங்க ஏராளம் பேர் இருப்பாங்க, உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்க ஏராளம் பேர் இருப்பாங்க, உங்க காலை வாரி விட்டவங்க ஏராளம் பேர் இருப்பாங்க, உங்க தொழிலை நஷ்டப்படுத்தினவங்க ஏராளம் பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் உங்க இருதயத்தில் நினைச்சு பார்க்கும் பொழுது வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் பொத்துக்கிட்டு வரும். என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறார்னாக்கும், தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறார்னாக்கும், எனக்கு நீதி வேணும், எனக்கு நீதி வேணும், என்னை ஏமாற்றியவனை தண்டிக்க வேண்டும், இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஏசாமி சிறுவையில் தூங்கிட்டு என்ன சொன்னார்? ஆண்டவரே, தந்தையே, இந்த பயக்கல்ல ஒரு தனம் கூட நீ விடக்கூடாது ஆண்டவரே, அவ்வளவு பயக்கலுக்கும் குஷ்டரோகம் வரணும் அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னாரு? பரிந்து பேசுறார், பரிந்து பேசுறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு தீமை செய்தவர்களே நீங்கள் மன்னிக்க அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் தூக்கம் சந்தோஷமாக மாறும், சந்தோஷமாக மாறும். எத்தனையோ பேர் உங்களுக்கு துன்பம் கொடுத்துருக்காங்க, எத்தனையோ பேர் தீமை செஞ்சிருக்காங்க. இப்ப நினைச்சா கூட ஒரு அறை கொடுக்கணும் போல இருக்கும். அவர்களை மன்னிக்க நீங்க பழகிக்கிட்டீங்கன்னாக்கும், ஏசு என்ன சொன்னார்? 7 முறை அல்ல 770 முறை மன்னின்னு சொன்னாரு. ஆண்டவர் பரலோகத்து மந்திரத்துல என்ன சொல்லி கொடுக்கிறார்? நாங்கள் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் ஐயா என்று ஜெபி என்று சொல்லி கொடுக்கிறார். அது பிரியமானவர்களே, உங்களுக்கு தீமை செய்தவர்களை, செய்கிறவர்களை, செய்ய போகிறவர்களை நீங்கள் மன்னிக்க பழகிக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கடந்ததை நினைச்சு கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு, அருமையான ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதை உங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமாகவே தருவார். பிரைஸ் தி லார்ட். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, திருப்பாடல் 119 71வது வசனம் இப்படியாக சொல்கிறது. திருப்பாடல் 119 71வது வசனம் இப்படியாக சொல்கிறது. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உன் விதிமுறைகளை கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, நமக்கு துன்பம் விளைந்தது நன்மைக்கு தான். ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எம்மாத்திரம் துன்பம் நமக்கு கொடுக்கலாம், எந்த இடத்துல பிடிச்சி நிறுத்தணும், எந்த இடத்துல உயர்த்தணும் சொல்லிட்டு அவருக்கு தெரியும். எனக்கு துன்பம் வந்தது எனக்கு நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு நான் வந்துட்டேனாக்கும், அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நான் வந்துட்டேனாக்கும், என் இருதயத்தை அழுத்திக்கிட்டு இருக்கிற துக்கம் சந்தோஷமா மாறுமையா. நன்றி ஆண்டவரே, அன்றைக்கு நான் துன்பப்பட்டது நன்றி ஆண்டவரே, அன்றைக்கு நான் அடிபட்டது நன்றி ஆண்டவரே. அந்த சின்ன வயசுல என் வாத்தியார் மட்டும் என்னை அடிக்காம இருந்திருந்தானா அன்னைக்கு நான் உயர்ந்திருக்க மாட்டேன் ஆண்டவரே, நன்றி ஐயா. அந்த சின்ன வயசுல எங்க அப்பா மட்டும் என் காதை பிடிச்சி முறுக்காம இருந்திருந்தாக்கும் நான் நேரம் ஊர் சுத்திக்கிட்டே தெரிவேன். நன்றி ஐயா, எனக்கு நடந்த துன்பமெல்லாம் நன்றி ஆண்டவரே என்று சொல்ல முடியும். இந்த ஒரு ரியலைசேஷனுக்கு, இந்த ஒரு தெளிவுக்கு நீங்கள் வர வேணும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா துன்பங்களும், எல்லா துயரங்களும், எல்லா கஷ்டங்களும் உங்களை நன்மைக்கு இட்டு கொண்டு வந்திருக்கிறது என்கிற தெளிவுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதைத்தான் தாவீது ராஜா சொல்கிறார். எத்தனையோ வேதனைப்பட்ட அந்த தாவீது ராஜா வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினால இங்கேயும் அங்கேயும் ஓடி தெரிஞ்ச அந்த தாவீது கடைசி கட்டத்துல என்ன சொல்றான்னு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு துன்பம் விளைந்தது நல்லது, உன் விதிமுறைகளை, உன் சட்டங்களை, உன் அன்பை
அதிகமாக உணர்ந்து உன் ஆலய முற்றத்திலே வந்து கிடப்பதற்கான திராணி எனக்கு கிடைச்சது ஆண்டவரே. எனக்கு மாத்திரம் இந்த துன்பம் வராம இருந்திருந்தாக்கும் நான் எங்கேயோ சுற்றி தெரிஞ்சிருப்பேன் ஆண்டவரே. எனக்கு மட்டும் இந்த துன்பம் வராம இருந்தாக்கும் உம்மை விட்டு வெகு தொலைவுல போய் இறுதியிலே பாதாள படுகுழியில விழுந்திருப்பேன் ஆண்டவரே. துன்பம் வந்தது எனக்கு நன்மைக்கே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தன் என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது மட்டும்தான் துன்பப்பட முடியும். செத்த பிறகு துன்பப்பட முடியுமா? துன்பப்பட முடியுமா? செத்த பிறகு கட்டையே தான் கிடப்போம். செத்து 24 மணி நேரத்துக்குள்ள பணத்தை எப்போ புதைக்கலாம் பணத்தை இழுத்துட்டு போய் புதைச்சிட்டு வந்துடுவாங்க. ஆக இந்த உலகத்தில் நம்ம உயிராக இருக்கும்போது மட்டும்தான் துன்பப்பட முடியும். ஆக நமக்காக இயேசு துன்பப்பட்டிருக்காருனாதான் அவருக்காக நாமும் துன்பப்பட வேணும். நாமும் நம்முடைய பாவங்களுக்காக துன்பப்படணும். நம் குடும்ப பாவங்களுக்காக, இந்த லோகத்து பாவங்களுக்காக நாமும் துன்பப்பட வேண்டும். ஆகவே இந்த சாது சுந்தர் சிங் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான், உயிரோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் துன்பப்பட முடியும். ஆகவே அந்த துன்பம் வரும் பொழுது நாம் உதறி தள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். புனித குழந்தை தெரசம்மாளை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மாவுக்கு 24 வயசு. அவங்க மரித்து போகும் பொழுது அந்த 24 வயசுலேயே அருள் சகோதரியாக அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஏராளம் வியாதி, டிபி வியாதி, இருமல், ஏராளம் இருமல் வரும், ரத்தமும் சளியுமாக அவர் வாந்தி எடுப்பாங்க. அப்படிப்பட்ட கொடுமையான வியாதியில் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வயசு 24 தான். ஏதாவது ஒரு நாளைக்கு இருமல் கொஞ்சம் கம்மியா வந்துருச்சுனாக்கும் அடுத்த நாள் எழுந்து அழுதுகிட்டு இருப்பாங்களாம். யாராவது ஒரு சகோதரியை ஏன் அழுவுறீங்க, நேற்று நைட்டு நீங்க தூங்கலையா, கூடுதல் இருமல் வந்துருச்சா என்று கேட்டா என்ன சொல்லுவாங்களாம்? நேற்று ராத்திரி எனக்கு இருமலே வரல, நான் ஆண்டவருக்காக கஷ்டப்பட எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சே என்று சொல்லுவாங்களாம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற ஆளுங்கள்ல யாராவது அப்படி இருப்பீங்களா? ஐயா, எனக்கு கூடுதல் துன்பம் வரலன்னு யாராவது நினைப்பீங்களா? எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு கால் தான் வலிக்குது, வலிக்கட்டும், நான் இதை தாங்கிக்கிறேன்னு யாராவது நினைப்பீங்களா? காலு வலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு மருந்து வாங்கி ரெடியா வச்சுக்கிருவோம். ஒரு வேளை வலிச்சுச்சுன்னா போட்டுக்கிறலாம். அப்படிதான் நம்ம வாழ்க்கை உண்டு. அப்படிதானே உண்டு. வலிச்சா வலிக்கணும், ஆண்டவருக்காக தாங்கிக்கிறோன்னு சொல்றாரு எத்தனை பேர் இங்கே உண்டு. அது பிரியமானவர்களே, இந்த லோகத்துல நமக்கு துன்பம் உண்டு. அதை நம்ம சந்தோஷமா தாங்கும் பொழுது மறு உலகத்துல சிம்மாசனம் உண்டு, கிரீடம் உண்டு, தங்க கிரீடம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? நான் துன்பப்பட்டது நன்மைக்கே என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் தாவீது ராஜாவோடு சேர்ந்து நம்முடைய துன்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும்படி ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தாங்கி பிடிப்பார். எல்லா நேரத்திலும் அவர் நம்மை எடுத்து நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம் வாழ்க்கையில் நடந்த எல்லா துன்பங்களும் நன்மைக்கு தாங்க முடியும். நீங்க உட்கார்ந்து அலசிப்பாங்க, இந்த நாள்ல இந்த துன்பம் வந்துச்சு, அதனால முடிவு என்ன, அதன் முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது நன்மைக்காக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக போவாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே ஒரு நாள் உட்கார்ந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ராஜா ஒரு ஆப்பிளை எடுத்து வெட்டி சாப்பிட்டாங்க. அவரு வெட்டும் பொழுது கையில கொஞ்சம் வெட்டிருச்சு. உடனே மந்திரிக்கிட்ட, மந்திரியாரே என் விரல் வெட்டப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மந்திரியார் சொன்னாராம், எல்லாம் நன்மைக்கே அரசே அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஏன் விரல் வெட்டப்பட்டு போச்சுன்னு சொன்ன உனக்கு எல்லாம் நன்மைக்கா, இவனை ஜெயில அடைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் மந்திரியை போய் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ ராஜாவுக்கு பயங்கர வருத்தம். சரி, அவனை ஜெயிலில் போட்டாச்சே, தனியாக போறாரு காட்டுக்குள்ள வேட்டையாடுறது. அப்போ அங்கே காட்டுவாசிகள் இருக்கிறாங்க. அவங்க காட்டு தெய்வத்துக்கு ஒரு மனுஷனை பலியிடுறது வழக்கம். இவர் தனியா இருக்கிறத பார்த்துட்டு சரி நல்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு, நல்லா கொழுன்னு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசிகள்லாம் ஓடி வந்து இந்த ராஜாவை பிடிச்சிட்டா. ராஜான்னு தெரியாது அவங்களுக்கு, ராஜாவை பிடிச்சிட்டு போறாங்க. அப்போ அந்த காட்டு தெய்வத்துக்கு பலியிடுறதுக்கு முன்னால அப்ப அந்த பிடிச்சிட்டு போன அந்த ஆளை உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்ப்பாங்களாம். ஏதாவது காயம் ஏதாவது உண்டானும், காயம் ஏதாவது உண்டாகும் அவங்க தெய்வத்துக்கு பலியிட முடியாது. அப்போ நல்ல நேரம் பார்த்துட்டு வரும்போது சுண்டி வரல் வெட்டப்பட்டு இருக்கிறது பார்க்குறாரு. ஆனால் உடனே 4 அடி ஓடுறா, இங்கேருந்து கை வெட்டப்பட்டு கிடக்குற உடனே என் தெய்வத்துக்கு பலியிட முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு வரைச்சி விட்டுட்டாங்களாம்.
அப்போ இந்த ராஜா என் கை வெட்டப்பட்டது நன்மைக்கே, என் கை வெட்டப்பட்டது நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே ஓட்டமா மந்திரியார்கிட்ட சிறையில் ஓடி வந்து, மந்திரியாரே கை வெட்டப்பட்டது நன்மைக்கே அப்படின்னு சொன்னாராம். மந்திரியார் என்ன நடந்தது என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ மந்திரியார் சொன்னாராம், நான் இங்கே அடைக்கப்பட்டதும் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாராம். மந்திரியார் போயிருந்தா அவருக்கு எதையே நான் இருக்கோம், அவரை வெட்டிக்கு போட்டிருப்பாங்க. அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய காலகட்டத்தில் எத்தனையோ துன்பங்கள் வருதுங்க, எல்லாம் நன்மைக்கு. ஆண்டவர் நன்மைக்கு தான் செய்வாரே ஒழிய தீமைக்கு செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாம் நன்மைக்கே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இயேசு சுவாமி, இந்த 1 மணி நேரமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு செல்கிற கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒடிந்து போய் கிடைக்கிற இருதயத்துக்கு இயேசுவே, உடைந்த இருதயத்துக்கு நீ ஆறுதலாக கடந்து வந்திருக்கிறீரே சுவாமி, நன்றி ஐயா. தீமைகளை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றிக்கொண்டிருக்கிறீரே, நன்றி சுவாமி. பூனி குறுகி போய் கிடக்கிற பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்று நீ திடப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, நன்றி ஐயா. நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று நீ பேசிக் கொண்டிருக்கிறீரே, நன்றி சுவாமி. எங்களை எடுத்து நிறுத்தி திடப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, நன்றி சுவாமி. நீ செய்கிற சகல உபகாரங்களுக்கும் நன்றி ஐயா. எங்கள் வாழ்நாளிலே வரப்போகிற எல்லா துன்பங்களையும் நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகா பெரிய கிருபையை இந்த நேரத்திலே எங்கள் மீது ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது வல்லமை இறங்கி வரட்டும், ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. வானம் திறக்கப்படட்டும் கர்த்தாவே, வல்லமை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் சுவாமி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.